டக்குன்னு 10 நிமிஷத்தில் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஆமாங்க, குழம்பு கறின்னு வச்சு போர் அடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி ஒரே ரைஸாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எதுவுமே, அதாவது டொயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்காமல் பண்ணலாம். வாங்க, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் 3 முட்டையும் போட்டு உப்பு பெப்பரெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வதக்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பல்லாரியை வெட்டி போட்டு 2 நிமிஷம் தவக்கிட்டு அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, அப்புறம் கேரட்டு இது எல்லாத்தையும் உப்பு போட்டு வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரைஸ் வடித்து வச்சுருக்க ரைஸையும் போட்டு லைட்டாக ஒரு பரட்டிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம முட்டையும் வெஜிடபிளையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பைய வரணும். ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ கணத்துக்கு கொஞ்சம் பெப்பரு, அடுத்து கறி மசாலா தூளும் போட்டு இறக்கி பாருங்கள்.